யாரோ ஒருத்தவங்க வந்து சாட்டர்டேலேருந்து அம்மனி இந்த தான் ட்ரிப்புக்கு வருவேன்னு நினச்சிருக்காங்க. எப்போ ட்ரிப் போலாம்? சொல் சொல். பேட் ட்ரிப்பா? குட் ட்ரிப்பா? உனக்கு ரிசீவ் தெரியுமா? என்ன? ரியலி டுடே பிரியங்காஸ் பியூட்டிஃபுல் அண்ட் க்ளோயிங்கா. பார்த்தீங்களா? போன வீடியோக்கு அம்மனி இஸ் டிஸ்ட்ராக்டிங் த டிஸ்ட்ராக்ஷனா. ஐயோ! வேண்டாம், இது நல்லா இல்ல. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பேச பேச அப்படி இருந்தாங்க. எனக்கே வந்து என்ன இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதனால தான் அந்த ஃப்ளோவே வந்துச்சு. ஐ ஹேட் ஃபன். ஆர் யூ லெஃப்டிஸ்ட் லிபரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பயங்கர ஹிந்துத்துவ குரூப்பை சார்ந்த ஒரு நபர்னு வச்சுப்போம். இன் தட் கேஸ் எனக்கு அதில் இருக்க எல்லா ஐடியாலஜிஸும் ஓகேவா இல்லையான்னு தெரியறதை விட when I identify as someone like that ஐ வில் ஸ்டார்ட் டிஃபெண்டிங். அதில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நான் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பசிங்கிறது தான் இன்னும் காமன். காஜியை விட பசி தான் இன்னும் காமன். அதுக்கே இங்கே சேஃப்டி இருக்கு, ஃபுட் சேஃப்டி கூட இருக்கு. ஆனால் விமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் தட் திங்க் அபவுட் தான். இன்னைக்கு சாட்டர்டேல ஒரு விழிப்புணர்வோட நான் ஆரம்பிக்க போறேன். அதனால தான் வந்து இந்த சொக்கா போட்டிருக்கேன். கெஸ் பண்ணு. என்ன விழிப்புணர்வு? நம்ம காலேஜ்ல இந்த கலர் ட்ரெஸ் தானே போடுப்பாங்க. ஈகோ கிளப்ல. ஓ சரி, என்ன விழிப்புணர்வு? மரத்த வெட்டாதீங்கன்னே. சம்மருக்கு ஏத்த அட்வைஸ் இல்ல. என்ன தெரியுமா? சட்டையை போட்டு வந்துட்டா அது அவளுக்கு ஃபீல் ஆகுது, என்ன ரவுடி சட்டை மாதிரி இருக்கேன்னு அவளே ஃபீல் பண்ணிருந்தா. இப்போ அதை வச்சு ஒரு கருத்து சொல்லிடலாம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் கிளைமாக்ஸில் என்ன முடிக்கணும்னு தெரியாம கடைசி கருத்து சொல்லி முடிச்சிருவாங்களா, அந்த மாதிரி பண்றீங்க. சரி. உனக்கு ரிசீவ் தெரியுமா? என்ன? ஐயோ! யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஆல் காட் டேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ரியலி டுடே பிரியங்காஸ் பியூட்டிஃபுல் அண்ட் க்ளோயிங்கா. பார்த்தீங்களா? போன வீடியோக்கு. இந்தா இது இனிப்புல குடுக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா? பெருங்கசப்பு. நல்லது நினைச்சு நிறைய தின்னுட்டு இருக்கிறா வர வர. ம். அப்புறம் வந்து இன்னொருத்தன் அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் உன்னோட ரியாக்ஷன். உனக்கு க்ளோக்கு என்ன சீக்ரெட் சொல்லு. உனக்கே சிரிப்பு வருதுல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? சொல்லு. அவங்களுக்கு தெரியணும்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்டே அவ்வளோ க்ளோ ஆகுது? இந்த மாதிரி ஃப்ரெண்டு வச்சிருந்தா எப்படி க்ளோ ஆகுது? ஐயோ! சொல்ல மாட்டா, அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டா. நல்லா திங்கிறேங்க. மனசார சாப்பிடுறேன். சந்தோஷமா இருக்காங்க அவ்வளோதான். சாப்பாட்டுல. அடுத்தது வந்து மார்கோஷா. The way Amani calls out Romeo during the chat is cute. இதான் திருட்டுத்தனமா. அது அவங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க கேஷுவலா பேசுவாங்களாம், ரோமியோவா இவங்க கிட்ட வராங்கங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தா. ஆனா கேமராமேன் அத பார்த்தவங்க அத அப்படியே வச்சிருந்தாங்க. எடிட்டரும் அத தூக்கல. கீழ அது அம்மனி இஸ் டிஸ்ட்ராக்டிங் த டிஸ்ட்ராக்ஷனா. பாத்தியா? ஐயோ! இந்தா. ஐயோ! வேண்டாம், இது நல்லா இல்ல. சப்பு. அடுத்தது லவுட்ஸ் டைலக்ஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மனி, வாட் இஸ் த பிராண்ட் ஆஃப் யூ வாட்ச்? இஸ் இட் கேஷ்யூ? டு யூ வேர் ப்ரொமோஷன்? நான் நல்லா இல்ல. ப்ரமோஷன் பண்ணி அதாவது வீடியோல வர கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம்னு ஒரு சாட்டர்டே பண்ணா. சாட்டர்டே பத்தியே தான் ரொம்ப நேரமா கொஸ்டின்ஸ் போகுது. நான் காசு போட்டு வாங்கி மாட்டுனது போய் ப்ரமோஷன்ங்கிறாங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் குடுத்திருந்தா கூட குடுக்குறாங்க கானன்ட்டு. சொல்ல மாட்டாங்க. அப்ப இருக்காங்க. ஏய், நான் தைரியமா பாய் சொல்றேன். ஃப்ரெண்டே இல்லன்னு தானே சொல்லணும். 2, 3 வருஷமா நீயும் சாட்டர்டேல கேட்டுட்டு தானே இருக்குது. ஒரு சிங்கிளா சுத்திட்டு இருக்குதுன்னு. அப்படிதான் ஏதாச்சும் அமைஞ்சதா? ஹீரோயின்ஸ்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சிங்கிளா தான் இருக்கேன், சிங்கிளா தான் அது இருக்கேன். ஹீரோயின்ஸ். நான் ஜீரோயின்ஸ். கம்முனு போ. போதும்டி. ஒருத்தங்க இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க நான் எதிர்பார்க்கலையே. ம். கவிதா பாஸ்கர். ம். ஆனந்தி மேம் ம். saw all your videos. நான் கூட பார்க்கலங்க. நீங்க இங்க வீடியோ ஷூட் பண்ணிருக்கேங்க. கதவு சாத்தி தூங்கிட்டு இருக்காங்க. தெரியல. நீங்க அது சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். நீங்க புக்ஸ் படிக்க வேணாம். சில புக்ஸ் ரீட் பண்ணா வொர்த் இல்லன்னு சொல்ல முடியுமா? இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் வியூவர்ஸ். நீங்க புக்ஸ் படிக்க வேணாம். சில புக்ஸ் ரீட் பண்ணா வொர்த் இல்லன்னு சொல்ல முடியுமா? எனக்கு புரியல. ஒரு சில புக்ஸ படிக்கிறதுல வொர்த் இல்லன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பர்சனலா தாங்க தோணுது. ஏன்னா, ஒரு சில புக்ஸ் எனக்கு சுத்தமா புடிச்சது இல்ல. நான் ரிவ்யூ கூட பண்ணல. ஆனா அந்த புக் வந்து நெறைய பேருக்கு ரொம்ப புடிச்சிருந்ததா இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ரீடிங் இஸ் வெரி பர்சனல் தான். ஏன்னா, ஒரு ஆத்தர் ஒரு விஷயத்த எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எழுதுறது ஒண்ணு, நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. பட் நம்மளோட லைஃப் புரிதல பொறுத்து தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீடர் தான். அதனால இப்ப எனக்கு பிடிக்காத புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இவளுக்கு ரொம்ப பிடிச்சு எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ அது வந்து நான் ஒரு பிளாங்கெட்டா இது நல்லா இல்ல, இது படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு எப்படி இருக்கும்னா,
நான் இது படிச்சதுல எனக்கு ஒர்த் இல்லன்னு ஒரு சில புக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது பட் நீங்க படிக்கிறதும், படிக்காததும் ஐ திங்க் இட் ஷுட் பி யுவர் சாய்ஸ். ஆமா. அடுத்த கமெண்ட் போயிட்டுமா? போயிடு. பிரதாப்ஸ் முடிச்சிருக்காங்க. ஆ. Pradap, yes. I'm telling my wife to go to work, but she's telling me that she wants to manage our daughter. We are having a maid also. ஓகே. She's not ready to move from my daughter. What to do now? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கமிட்மெண்ட் ஆயிப்போச்சுல்லோ. அப்படி சொல்ல முடியாது. அதான் கம்மி பண்ணிக்கோங்க. ஹெல்ப் பண்றதுக்கு மெயில் இருக்காங்கன்னு சொல்றாங்களே. அந்த ட்ரஸ்ட் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு எனக்கு என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் எனக்குமே தோணிருக்கு. ஒரு மாதிரி வீட்லயே இருந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாயிடுச்சுன்னா, வெளில போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அது மட்டுமே ரீசனாவும் இருக்காது. சம் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, குழந்தைய பார்த்துக்கிறது தான் ஒரு நல்ல மதருக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் தோ அதுக்கு ஹெல்ப் இருந்தாலும், நாட் ஜஸ்ட் மெய்டு வீட்லயே யாராவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட, அவங்களுக்கு இன்னும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. ஸோ, அதனால அவங்க வொர்க் பண்றதுக்கு யோசிக்கலாம். ஆர் அவங்களுக்கு வொர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கலாம். ஸோ, அப்போ வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கு இன்னும் பெட்டர் பர்ப்பஸாவும் இருக்கு. ஒரு நல்ல ரீசனும் இருக்கு. அட் த சேம் டைம் அவங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணலாம். எதுக்கு நான் கஷ்டப்பட்டு வொர்க் போணும் அப்படின்னு நினைக்கலாம். ஐ திங்க் பையனோ, பொண்ணோ அவங்க வொர்க் போணும், போக வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குறாங்கன்னா, அது 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு காமன் டெசிஷனுக்கு வரது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்ன்னு. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா 2 பேரும் வேலைக்கு போகணும்னு இருக்கலாம். சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போனாலே ஓகேங்கிற மாதிரியும் இருக்கலாம். அது வந்து அது கப்பிள்குள்ள பேசி தீர்த்துக்கிறது தான் பெட்டர். பட் நோயிங் தி மெயின் ரீசன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி டெசிஷன்னு தான் நான் சொல்லுவேன். வேலைக்கு போறாங்க, போல. அது செகண்டரி. பட் ஏன் அவங்க வேலைக்கு போ வேணாம்னு நினைக்கிறாங்க? வாட் இஸ் த ரியல் ரீசன்னு தெரிஞ்சுக்கிறது ஐ திங்க் இட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒண்ணு உங்களுக்குள்ளே பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, நீங்க பேசி தெரிஞ்சுக்கலாம். பட் அது இன்னொருத்தவங்க வேலைக்கு போகாதத அக்யூசேஷனா பண்ணாம, அது அகைன் ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ அத அக்யூஸ் பண்ணாம, ராதர் ட்ரையிங் டூ அண்டர்ஸ்டாண்ட், கிவிங் தெம் தி ஸ்பேஸ் டு மேக் தட் சாய்ஸ். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ கேன் ஃபைனான்ஷியலி மேனேஜ். ஃபைனான்ஷியலி மேனேஜ் பண்றதுக்கே கஷ்டம் அப்படின்னா, யூ வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட் எ வே. எனக்கு இத்துணுண்டாவது நீ சம்பாதிக்கிற மாதிரியாவது ஒரு வேலைக்கு போ. அது உனக்கு புடிச்ச வேலையா கூட பார்த்துக்கோ. பட் கம்மியானாலும் பரவால்ல. பட் வி நீட் தட் சப்போர்ட்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் இருந்தாங்கன்னா, ஐ திங்க் தட்ஸ் பெட்டர். ராஜன் பாபு, சொல்லுங்க. ஆர் யூ லெஃப்டிஸ்ட் லிபரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஜெனரலாவே என்ன ஒரு விஷயத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு பிடிக்காது. அண்ட் ஏன்னா, தி மோர் யூ ஐடென்டிஃபை வித் சம்திங்ல, தி மோர் வி வில் ட்ரை டு டிஃபெண்ட் இட். லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பயங்கர ஹிந்துத்துவ குரூப்ப சார்ந்த ஒரு நபர்ன்னு வச்சுப்போம். இன் தட் கேஸ் எனக்கு அதுல இருக்க எல்லா ஐடியாலஜிஸும் ஓகேவா இல்லையான்னு தெரியறத விட, வென் ஐ ஐடென்டிஃபை அஸ் சம்மன் லைக் தட், ஐ வில் ஸ்டார்ட் டிஃபெண்டிங். அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அந்த டப்பாக்குள்ள போட்டா தான் அந்த பிரச்சனை. அந்த டப்பாக்குள்ள போடலன்னா, ஐ ஸ்டில் ஹேவ் ஆப்ஷன் அக்ராஸ் தி ஹோல் ஸ்பெக்ட்ரம்ன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ டோன்ட் லைக் டு பி கால்ட் அஸ் எனிதிங். ஏன்னா, வி ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி இவால்வ். ஆஃப்கோர்ஸ் நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம்லேருந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் அந்த ஸ்பெக்ட்ரம் மாட்டோம். ஆனா, தேர் இஸ் அ லாட் இன் பிட்வீன். அண்ட் இங்கேயே இருந்தா கூட இதுல பிடிக்காத விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் இருக்கலாம். அங்க இருந்தாலும் அதுல பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம். ஸோ ஐ பெர்சனலி டோன்ட் லைக் டு பி புட் இன் அ பாக்ஸ். ஸோ நீங்க என்ன ஏதாவது டப்பாக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு என்ன எந்த டப்பால போகணும்னு தோணுதோ போடுவோங்க. தட்ஸ் ஹவ் யூ ட்ரெயின் யுவர் பிரெயின் டு ஐடென்டிஃபை மீ. எனக்கு இப்போ பிரியங்கானா, ஓகே இவங்க ஆர்ஜே. ஓகே இவங்களுக்கு இது பிடிக்கும். இவங்களுக்கு இது பிடிக்காது. அப்படிங்கிறது என்னோட பிரெயின் சிம்ப்ளிஃபை பண்ணுது அவங்கள புடிச்சுக்கிறதுக்கு, அவங்கள புரியறதுக்கு. ஆனா, அவங்க அதுவா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஜெயஸ்ரீ அனுப்பிச்சிருக்காங்க. ஆ. I'm a cat lover. Since you mentioned in your previous videos that you have 5 cats, could you please introduce them in your upcoming videos? அவனுங்க இந்த வீடியோ எடுக்கிற இடத்துல இல்லாம பண்றதுக்கு நாங்க எல்லா எஃபோர்ட்டும் போடுறோம். ஏன்னா போட்டா இந்த கேமராவே மறைச்சிடுறானுங்க அவனுங்க. வந்தோனே டி ராம்போ ஏறி போய் அந்த கேமரால போய் சொரிஞ்சுக்க பார்த்தான். நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க தான் வந்து ஒட்டு கேட்கிறேன். ஏன்? எல்லா பூனைங்களும் கீழ தான் படுத்திருக்குதுங்க. இங்க தான் இருக்கானுங்க. 4, 5. ஆமா. அது நான் வந்து புக் வீடியோவா இல்லாம தனியா ஒரு வீடியோ வேணா அவங்கள பத்தி போடுறேன். ஏன்னா நிஜமாவே நான் படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. நான் படிக்காம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க அவங்க. தூங்குறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. தூங்காம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு பெரிய தாக்கமே இருக்கு. இந்த என்ன சொல்லுவாங்க, நிலாவோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய தாக்கம் இருக்கும் நம்ம பாடிலன்னு சொல்லுவாங்கல்ல. நிலாவோடது இருக்கான்லாம் எனக்கு இல்ல. ஆனா இந்த 5 பேரோடது, இப்ப 4 பேர் இல்ல ஒருத்தன் அடாப்ஷன் குடுத்துருக்கோம். ஸோ 4 பேருது பயங்கரமான தாக்கம் இருக்க தான் செய்யுது. ஆமா. அந்த மிருகம் நம்மள தாக்க வருது அப்படிங்கிற மாரி. மீனா நீலு. ம். எல்லாரும் ஒசாம்பிக் போட்டு ஒல்லியாயிடுறாங்க. ஏதோ ஊசியாட்டு இருக்குதானோ? ஆமா. ஆமா. அது ஏன் நீ திடீர்னு இளைச்சதுனால அவன் 3 மாசம் கஷ்டப்பட்டு வந்து சாப்பாடு நான் ஃபுல் கஷ்டப்பட்டு டயட்ல இருந்தேன். ம். ஏன் நான் அத பத்தி பேச மாட்டேங்கிறேன்? ம். யாரு இது கூப்பிட்டே இருக்கிறது? பாரு பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு ஐயோ! எட்டி உதைச்சேனே. ம். அ. அது என்னன்னா, எனக்கு நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிடிக்கும்.
ஸோ பிக் பாஸ் வந்து என்னுடைய மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட். அத நான் பண்ணணும்னு நெனச்சேன். எப்படி இருக்கும் அது அப்படின்னு பார்க்கணும்னு நெனச்சேன். விச் ஐ டிட். அண்ட் வந்து 2025ல வந்து நான் வந்து ட்ரெக்கிங் போனேன். என்னோட லைஃப்ல நான் அவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணதே இல்ல. அந்த ஆல்டிட்யூட்லயும் நான் பண்ணதே கிடையாது. ஸோ அதுல வந்து என் பாடிய டெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஐ டிட் இட். ஸோ அதே மாதிரியே வந்து ஃபுட் விஷயத்துல எனக்கு பிக் பாஸ்ல ஒரு பயங்கர அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நெறைய பேருக்கு அங்க ஃபுட்ல பிரச்சனை இருந்தது. சாப்பாடுல உப்பு இல்ல குவான்டிட்டி பத்தல, பசி அடங்கலன்னு. எனக்கு அந்த மாரி எந்த பிரச்சனையுமே இல்ல. அது எல்லாத்தையுமே என்னால டாலரேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அத வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் நான் வந்து டயட்ல இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் சோ அஸ்டானிஷ்ட். ஏன்னா, என்னால அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஐ அம் நாட் டிபெண்டன்ட் ஆன் திங்ஸ் லைக் ஐ தாட். அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெவலேஷன். ஸோ நான் அது ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐ புட் மை பாடி த்ரூ தட்ன்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரிபடி. ஒல்லி ஆகணுங்கிற கோல் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் கூட இந்த டயட்டிங்ல ரிவர்ஸ் பண்ண முடியுது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் எனக்கு எப்படின்னா ஒரு பிரச்சனைய நம்ம வந்து ஒரு பிரச்சனையா பார்க்காம அதோட வாழ தெரியணும். இல்ல அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு வேளை இப்ப வந்து நம்ம குண்டா இருக்கோம், குண்டா இருக்கோம், குண்டா இருக்கோம்னு தாட்லயே வாழ்றதுக்கு பதிலா, அதுக்கான சொல்யூஷன் ஒண்ணு நம்ம அந்த தாட் அக்செப்ட் பண்ணிக்கணும். பாடி கம்ஸ் இன் ஆல் ஷேப்ஸ். நம்ம ஹெல்தியா இருக்கோம்னா, மத்தபடி யோசிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கணும். இல்ல அப்படி யோசிக்க முடியல அப்படின்னா, அப்ப அது உடம்பு குறைக்கிறது என்ன பண்ணணும்னு இருக்கணும். அந்த மாரி இருக்க செகண்ட் இது இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான டயட்டிங் வந்து மைட் பி ஹெல்ப்ஃபுல். பட் இஃப் யூ ஆர் ஹெல்தி அண்ட் இஃப் யூ ஆர் இன் எனி ஆஃப் த ஷேப்ஸ் இட்ஸ் நாட் லைக் நான் வந்து ஒரு 0 சைஸ்ல கிடையாது. இவ்ளோ தின் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஐ புட் மை பாடி த்ரூ சம்திங் த்ரூ விச் அந்த ப்ராசஸ்ல வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் அபௌட் மைசெல்ஃப் சைக்காலஜிக்கலி அண்ட் மெட்டபாலிக்கலியும் எனக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ எனக்கு அது வந்து இட் இஸ் அ வெரி அமேசிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அத நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியா ப்ரமோட் பண்ண வேணாம்னு தான் நான் அத பத்தி பேசல. பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் திங் தட் ஐ டிட். அண்ட் இந்த மொசாம்பிக்லாம் என்னன்னே தெரியாம இருக்குது. நான் கூட நியூஸ்ல பார்த்தேன். அப்படியா? சில ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து ஒசாமிக் போட்டு தான் வந்து ஒல்லியாவே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அதைய பார்த்துட்டு இங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. 4 மாசம் கழிச்சு என்ன இப்படிதான் கேட்பாங்களோ? இவங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நான் காமிச்சா கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ம். ஜெசிகா ம். வச்சுட்டாங்க. I don't think that auntie was wrong. ம். She was genuinely probably concerned about you. ஆ. I live in the US and I don't wear Indian clothes much. But still, I would suggest my daughter to wear a bra just to her body shape looks good. Maybe not when she's too young, but as she growing older, it might sag down. ம். So cultivating that habit at young age, it's good, amma. Maybe that auntie felt the same, amma. என்னடா அது? என்ன நான் சொல்றேன். லுக்கிங் குட் Eh, அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஆம்பிகுவஸ் டெர்ம். eh. இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ்லாம் வச்சு கூட தான் அந்த பிரெஸ்ட்ட சாகே பண்ணாம தூக்கி நிறுத்துன மாரி வைக்கிறாங்க. அது உங்களுக்கு லுக்கிங் குட்ன்னு அப்ப தோணுதா? அதையும் கமெண்ட் பண்ற ஆட்கள் இருக்காங்க. ஓ! நீங்க பிரெஸ்ட்டுக்கு யூஸ் அவங்க லுக்கிங் குட்க்கு தானே பண்றாங்க. பட் வி ஆர் நாட் ரெடி டூ டேக் இட். ஸோ இந்த லுக்கிங் குட்க்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு இருக்கு. அண்ட் அது நம்ம ஹெல்த்த பாதிக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிரெஸ்ட் சாக் ஆகுறது அசிங்கம்னு எனக்கு ஹெல்தியா நம்ம ஏஜ் ஆகும்போது ஸ்கின் சாக் ஆகுறதுங்கிறது ரொம்ப நார்மல். எங்க பாட்டிக்கு சாகிங் ஸ்கின் தான் இருக்கு. ஆனா, அது ஏன் ஆக்வர்டா தெரியல அப்டின்னா, அவங்க ஹெல்தியா ஏஜ் பண்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களோட லைஃப் அதெல்லாம் எந்த விதத்தையுமே அஃபெக்ட் ஆகல. ஸோ ஆஸ் லாங் அஸ் ஷி இஸ் ஹெல்தி, ஷி இஸ் அலைவ், ஷி இஸ் அபௌட் டூ அபவுட் ஹர் ஜாப்ஸ் அது எல்லாம் அவங்களால பண்ண முடியுதுன்னா, தட் இஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். இந்த பியூட்டிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளயும், லுக்கிங் குட், லுக்கிங் பிரசன்டபிள்குள்ளயும் எந்த அளவுக்கு நம்ம உள்ள போயி அட் த காஸ்ட் ஆஃப் வாட்ன்னு இருக்குல்ல, அட் த காஸ்ட் ஆஃப் மை மென்டல் பீஸ், அட் த காஸ்ட் ஆஃப் மை மனி, அட் த காஸ்ட் ஆஃப் மை ஹெல்த் அப்படின்னா அது தேவையாங்கிறது தான். ஸோ எனக்கு வந்து என்னோட ஆன்டி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தாண்டி, எனக்கு அழகா இருக்கணும், பிரசன்டபிளா இருக்கணுங்கிறத தாண்டி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுங்கிற ஒரே காரணத்துக்காக, அது அசிங்கம்னு சொல்றதுங்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு இது ஓகே அப்படின்னா, அது உங்க கண்ணு தானே உறுத்துது. அப்பன்னா நீங்க தான் அத மாத்திக்கணுமே தவிர, எத்தன மாத்துவீங்க? இப்ப நம்ம வந்து ரோட்ல போறோம். குப்பையா இருக்குங்கிறத நம்ம வந்து அவ்ளோ இது பண்றோம். அதானமான விட்டுட்டு போயிடுறோம். கவர்மெண்ட் கிளீன் பண்ணணும்னு நம்ம எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா இதுவே நம்ம கண்ணுக்கு ஒருத்தவங்க கொடுத்தா அவங்க உடனே அவங்க அத மாத்திக்கணும், மாத்திக்கணும்னு நம்ம சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? சோஷியலி அக்செப்டபிள்னு ஒரு சில விஷயம் இருக்கு. ஆனா லுக்கிங் குட் ஆர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஆம்பிகுவஸ். அது ஒரு சொசைட்டியா வந்து விமன் அத கண்டிஷன் பண்ணும்போது இட் லுக்ஸ் வெரி பேட். இன்ஃபாக்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க அதே ஒரு ரீல் கட்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ வந்து நிப்பிள் திர்ற மாரி போறதுங்கிறது அப்ப சரியா? அப்படின்னு சொல்லிட்டு. நிப்பிள் திர்ற மாதிரி இருக்கிறது தப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லி தான் தப்பா இருக்கு. தமிழ் படம்னு ஒரு படம் சிவா நடிச்சிருப்பாரு. அது பார்ட் 2 நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சிவா நடந்து வராரு. ஓகேவா? நிச்சி சிவா.
ஸோ அவர் நடந்து வராரு. அவரோட சட்டையில நிப்பிள் தெரியுது. ஆனா அது தப்பா தெரியல. ஏன்? ஏன்னா அது தப்புங்கிற மாதிரி நம்ம யாருமே கண்டிஷன் படல. அந்த நிப்பிள பார்க்கும்போது எனக்கு நார்மலா தான் இருக்கு. சரி ஓகே. பொண்ணுங்க இன்னொருத்தர் போட்டிருந்தாரு. பொண்ணுங்கலாம் வந்து ஏதோ பொண்ணுங்களோட பாடி பார்ட்ஸ் இந்த மாரி பலகாரங்கிற மாரிலாம் இப்படி இருந்ததுன்னா இல்ல தூண்ட தான் செய்யும் அப்படின்னு சொல்லி. ரோட்ல அத்தன பேர் மிட் நைட்ல கூட கடை போட முடியுது. சாப்பாட்டு கடை. பசியில யாரும் வந்து அவங்கள கொன்னு சாப்பாடு எடுத்துட்டு போல. ஆனா, நைட்டு பொண்ணுங்க அந்த மாரி முடியுதா? முடியல. இன்னொன்னு பொண்ணுங்க பலகாரமும் கிடையாது. இந்த எக்ஸாம்பிள வச்சு குடுக்குறதுக்கு. 2வது விஷயம், அப்படி நீங்க சொல்ற பசிங்கிறது தான் இன்னும் காமன். அ காஜிய விட பசி தான் இன்னும் காமன். அதுவே அதுக்கே இங்க சேஃப்டி இருக்கு. ஃபுட் சேஃப்டி கூட இருக்கு. ஆனா விமனுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் தட் திங்க் அபவுட் தான். மோர் தேன் சேயிங் ஒருத்தவங்க வந்து பூப்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒருத்தவங்க வந்து நிப்பிள்ஸ் பத்தி பேசுறாங்க. அது இப்படி அது வந்து ரொம்ப இப்படி மறைச்சு மறைச்சு வைக்கிறதுனால வரக்கூடிய கஷ்டங்கள பத்தி பேசுறாங்கன்னா, அவங்க இத பேசுறதுனால முதல்ல நமக்கு ஒரு தாட் வருதுல்ல. ஏன் இவங்க இத பத்தி பேசுறாங்கங்கும்போது நம்ம பிரெயின் முதல் தாட் ஒண்ணு இல்ல. அந்த தாட்ட தள்ளி வச்சுட்டு, ஏன் இத அவங்க சொல்றாங்களா இருக்குங்கிறது இன்னும் டீப் திங்கிங் போம்போது, யூ பிகம் எ பெட்டர் ஹியூமன். ஆல்சோ தென் யூ புட் அன் எஃபோர்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் சேயிங். இன்ஸ்டெட் ஆஃப் எதுக்கு இத பத்திலாம் பேசுறாங்கன்னு, அது அவங்கள ஒரு கொச்சையா சொல்லிட்டு போறதுங்கிறது நம்ம பிரெயின்னால யோசிக்காமலே பண்ணக்கூடிய விஷயம். நம்ம ஒருத்தங்கள குறை சொல்றதுங்கிறது நம்ம பிரெயினுக்கு திங்கிங்கே தேவையில்ல. வேற எங்கேயோ படிச்சேன். ம். இப்போ நான் உன்ன ஜட்ஜ் பண்ணணும், இல்ல உன்ன வந்து குறை சொல்லணும்னா, என் பிரெயின் யூஸ் பண்ண வேண்டிய அந்த சர்க்யூட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மி. ம். திங்க் பண்ணவே வேண்டாம். ஆ. உன்ன நான் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு டீப் திங்கிங் வேற. ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தாட் வரும். அத மாத்துற மாரி எனக்கு இன்னொரு தாட் வரும். திரும்ப எனக்கு இதுக்கு அந்த பட்டிமன்றம் மாரி தான். ஃபார் எகெயின்ஸ்ட்ன்னு எல்லா தாட்டும் வரும். அதுக்கப்புறம் ஐ ட்ரை டூ ஃபைண்ட் அ பேலன்ஸ். அப்பதான் யூ ஆர் திங்கிங். அதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் ரியாக்டிங் டூ திங் அண்ட் தென் உங்க ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் ரியாக்ட் நீங்க வந்து பூப்ஸ பார்த்தா இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க. நிப்பிள்ஸ பார்த்தா இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கங்கிறதுக்காக சம்ஒன் எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் மொமெண்ட் அவங்க பூப்ஸ் பத்தி கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் டூ மச் டூ ஆஸ்க் ஃபார். ஐ திங்க் கூட இல்ல. இட் இஸ் டூ மச் டூ ஆஸ்க் ஃபார். ஸோ அதனால அந்த ஆன்டி நல்லதுக்கு தான் சொன்னாங்க. நீங்க சொல்லாதீங்க. அந்த ஆன்டி சொன்னது என்கிட்ட. ம். அவங்க சொன்ன விஷயம் ஹர்ட் ஆனது எனக்கு. ஸோ ம். அதனால இட் இஸ் நாட் அபௌட் யூ. ம். அவிங்கள துப்பட்டா போடுங்க தோழி புக்க படிக்க சொல்லுங்க வாஞ்சி. அந்த புக்ல இருந்து தான் அந்த ரீலே போச்சு. அவிங்க படிச்சிருந்தா படிச்சிருந்தா கிளாரிஃபை கிடைச்சிருக்கும்ல. படிச்சிருந்தா அந்த ஆத்தர திட்டுவாங்க அவ்வளவுதான். ஐய்யய்யோ! திட்டுறதுக்கு ஆள் வேணும் அவங்களுக்கு. ஸ்ரீ கிஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ம். ஹாய் ஆனந்தே, ஐ எம் வெரி ஃபேட்டிக் இன் ரொட்டீன் லைஃப் ஆமா. ம். These days I couldn't concentrate on my works. I'm not energetic like before. Please give me some tips to energize my brain. சன்லைட். அதான் ஃபர்ஸ்ட்டு. பட் நீங்க உங்களோட என்ன பிரச்சனைன்னே தெரியாம நான் ஒரு டைம் டாக்டர் மாரி ஃபாக்கியா இருக்குமா? அதான் அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. நம்ம ஓ! ஃபுட் காரணமா இருக்கலாம். நெறையா இந்த மென்டல் ஃபெட்டிக் வந்து நீங்க அ எ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதா இருக்கலாம். லேக் ஆஃப் சன்லைட்டா இருக்கலாம். லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். இல்ல ஏதாவது நம்மளுடைய ஹெல்தி ஹார்மோன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தா கூட அந்த மாதிரியான இருக்கலாம். ஸோ இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எனர்ஜைசிங் யூர் பிரெயின்ங்கிறது ஒரு சிங்கிள் ஃபேக்டர்ல சொல்லிட முடியாது. பட் ஸ்லீப்பு, ஃபுட்டு, சன்லைட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நோ ஸ்கிரீன். நோ ஸ்க்ரீன் டைம் இது எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸுமே உண்டு நம்மளோட பிரெயின்ல. ஃபெட்டிக் வந்து பட் யூ குட் வெதர் இதில நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க ஓவர் ஒழுங்கா தூங்காம இருக்கீங்களா? இல்ல நெறைய ஃபோன் பார்க்குறீங்களா? ஆ இல்ல நியூட்ரிஷியஸா சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? இல்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு இல்லையா? இல்ல உங்க லைஃப்ல திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பண்ணுங்க. புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணும்போது தான் பிரெயினுக்கே ஒரு சேலஞ்ச் இருக்கும். இத பண்ண முடியுமா? புதுசா ஒரு சில விஷயங்கள பத்தி ஏதாவது யோசிக்க முடியும். ஸோ அப்படி நீங்க ஏதாவது புதுசா பண்றீங்களா? இது எல்லாமே இட் மேட்டர்ஸ். ஸோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜேடி அனுப்பிச்சிருக்காங்க. ஜேடி. ஓகே. கேட்டுச்சுல? When Western media is more into guilt-tripping working mother. ம். The speech felt like a warm, comforting broccoli cheddar soup அந்த வீடியோக்கு வந்தது. இதுக்கு விமென்ஸ் டே ஸ்பீச் குடுத்திருந்தேல்ல. ஆமாமாமா. எனக்கு வந்து ஆக்சுவலி அது ஐ திங்க் அந்த ஆடியன்ஸ் ஆல்சோங்க. ம். அங்க இருந்த அந்த கேர்ல்ஸ் எல்லாம் இல்ல. வீடியோ பார்த்தேன். அந்த கேர்ல்ஸ் எல்லாருமே நம்ம பேசுறத கேட்கறதுக்கு அந்த அவளும் கேர்ல்ஸ் பத்தி பொண்ணு தானே. பேசுறேன். இவளும் பெண் தானே. இங்க வா. வா. கேட்டீங்கல்ல வீடியோல வருவாளான்னு இப்படிதான் முதுக காமிக்கிறது, கழுத்த காமிக்கிறது. ஐயையோ! இது அப்படியே இருக்கட்டும். வராசிட்டு இருக்கிறா. நல்ல போஸ். ஓ! அடுத்து லைட்டு. இதெல்லாம் யூடியூப்காரங்க பார்ப்பாங்க. அப்புறம் உன்னையும் ஏதாச்சும் கேட்க போறாங்க. இல்லன்னு. ஆமா. இவனுக்கு பூனைக்கு ஏன் துணி பிரா போட்டு போட்டு விடல? ஏன் ஜட்டி மாட்டலன்னு கேட்பாங்க. இறங்குடி. ஆமா. ருமி போ ருமி. நீ பூனையா பிறந்தது நல்லது ருமி. ஆமா. அங்க இருந்த பொண்ணுங்கலாங்க பயங்கர இன்ட்ரஸ்டடா ஆடியன்ஸ்னா அப்படி இருக்கணும் அப்படி இருந்தாங்க. இப்ப நமக்கே நம்ம யாராவது கிட்ட பேசுறோம். அவங்க வந்து நம்ம பேசும்போது, ஆ, அப்படின்னு தான் நம்ம பேச தோணுமா? நமக்கும் ஒரு மூட் போயிடும்ல. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பேச பேச
அப்படி இருந்தாங்க. எனக்கே வந்து, "ஆ இது இவ்ளோ ஆர்வமா இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதனால தான் அந்த ஃப்ளோவே வந்துச்சு. ஐ ஹேட் ஃபன் அங்க பேசும்போது. சோ ஹேப்பி அந்த ஒரு அவுட்புட் அதுக்கு வந்ததுக்கான காரணம், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ப்ரோக்கலி, செடார் சூப்பர். சூப்பு. அது எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. பட் ஸ்டில் அந்த ஃபீலிங் அது குடுத்துருக்கு அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி பிகாஸ் நான் அதே தான் ஃபீல் பண்ணேன் அது பண்ணும்போது. இன்ஃபாக்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாளே நான் வேற ஒரு இடத்துல போய் பேசினேன். ஆடியன்ஸே இல்ல. கேமரா தான் இருந்தது. கூட கேமராமேன் தான் இருந்தாங்க. ஆனா, ஒரு 4, 5 பேர் இருந்திருப்பாங்க அந்த ரூம். இல்ல ஒரு 6, 7 பேர் இருந்திருப்பாங்க அந்த ரூம்ல. அவங்க எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. நான் பேசிட்டு இருக்கேன். இப்படி இருந்தாங்க. அந்த ஸ்பீச் நான் நிஜமா சொல்றேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் என்ன பேசினேன்னு கூட ஞாபகம் இல்ல. ஸோ எப்பவுமே கம்யூனிகேஷன் இஸ் அ டூ வே இதுதான். ஆ ஸோ அது வந்து எப்போ வென் வி ஆர் ரெடி டூ லிசன் ஐ திங்க் தி ஸ்பீக்கர் வில் ஆல்சோ ஆஃபர் மோர். அதுதான் அன்னைக்கு நடந்தது. ஐ வாஸ் சோ ஹேப்பி. எனக்கு வந்து ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கரூர்ல. கரூர் மக்களுக்கே ஒரு சாம்பிள் மாரி இருந்தது அந்த காலேஜ்க்கு நான் வந்தது. என்ன விருந்தோம்பல் தெரியுமா? ஆமா. செம்ம விருந்தோம்பல். ஆ அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஸ்டூடண்ட்ஸும் அவ்ளோ ஆர்வமா இருந்தாங்க. தேர் ஹேவ் பீன் காலேஜஸ் வேர் ஐ கோ அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஊ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எதுக்கு? இல்ல அது வந்து அந்த ஏஜுக்கான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா அத தாண்டி இந்த குழந்தைங்க, இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டடா இருந்தது வந்து எனக்கு ரொம்ப நீங்க கேட்க ரெடியா இருந்தா நான் பேச ரெடிங்க. அந்த மாதிரி எனக்கு இருந்தது. இட் ஃபெல்ட் ரியலி குட். பரவால்ல. அப்படி இருக்கணும். கூட இருக்கிறவங்க எல்லாருமே. இல்ல உர்ராங்குட்டானாட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு வையேன், பக்கத்து எட்டி உதைக்கலாம் போல இருக்கு. போலாமா? ம். ஏய்! நீ தான் குடியிருக்கிற. அடுத்தது ஹேமா சொல்யூஷன்ஸ். ம். நெறைய சொல்யூஷன் குடுப்பாங்க. டியர் ஆனந்தி, ம். யூ ஆர் புக்ஸ் ஐகான். யூ ஆர் அ புக்ஸ் ஐகான் அம்மானு. திஸ் ஹோல் வேர்ல்ட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் வித் இட். ப்ளீஸ் குவைட் இல்ல. குவிட் அத கூட குவிட் பண்ணிட்டா. ப்ளீஸ் குவிட்ங்கிற வேர்டயே குவிட் பண்ணிட்டாங்க 5 ப்ளீஸ் பேரும். குவிட் தீஸ் ரியாலிட்டி ஷோ கமெண்ட்ஸ். யூ ஆர் மச் மச் பிக்கர் பிக்கர் தென் தேன் யூ யூ திங்க். திங்க். இந்த கமெண்ட் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். ஓ! ஸோ அத நான் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேரணுங்கிறது தான். ம். இப்ப நமக்கு வந்து யாரோ ஒருத்தங்க இப்போ இப்படி சொல்றேனே, பொதுவா பேட்ரியார்கிக்கு வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. டே பேட்ரியார்கி ஆண் ஆதிக்க சமூகம். ஆ. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டு கேட்டிருப்பேல்ல, தங்கமும் 100 ஒண்ண மேல தூக்கி வைக்கும். திண்டுக்கல்ல போட்டு 2 போட்டி பூட்டி வைக்கும். விட்டு வா அதாவது நீ தங்கம், நீ வைரம், இந்த வீட்டோட செல்லமே நீதான். அப்படின்னு நம்மள அவ்ளோ அந்த பொன் குழந்தைய வந்து செம்மையா பேசுவாங்க. அதெல்லாம் பேசிட்டு உன்ன நான் தங்கம்னு நினைச்சேனே, நீ வீட்ட விட்டு வெளில போலாமா? உன்ன நான் வைரம்னு சொன்னேனே, நாங்க சொன்ன பேச்ச நீ கேட்கணும் இல்லையா? இப்படி ஒருத்தங்கள பிரைஸ் பண்ணி அவங்கள ஒரு டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறது. அது வந்து இட் இஸ் நெவர் அ குட் திங். யூ வில் ஹேவ் டூ ஐதர் லைக் தெம் ஃபார் வாட் தே ஆர். அண்ட் இல்ல அவங்க கிட்ட ஒரு சில விஷயம் பிடிக்கலன்னா, அது பிடிக்காம இருக்கிறது தான் நல்லது. எனக்கு உன்ன பிடிக்கும். எனக்கு புடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்னு எதிர்பார்க்கிறதுங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்லயும் பேட் தான். அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பேட் தான். ஒரு பேரண்டிங் ஒரு சைல்டு ரிலேஷன்ஷிப்லயுமே அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ ஹேமா சொல்யூஷன்ஸ் குடுத்தது எனக்கு அப்படிதான் இருந்தது. நீங்க புக்லாம் சூப்பரா பண்றீங்க. அப்படி நம்ம இருப்போமா? ஆனா நீங்க இந்த ரியாலிட்டி ஷோ அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் இவங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும்னா, நான் இவங்க சொல்றது தான் பண்ணணும். அப்ப அவ வாழ்க்கைய எப்ப வாழ்றது? ஸோ எனக்கு நீங்க உங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்கு. அவங்க புக்ஸ் பத்தி பேசுறது புடிச்சிருக்கு. சூப்பர். அவங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு புடிச்சிருக்கு. அது உங்களுக்கு புடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்க பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதும், பிடிக்கிறதும் அது உங்க சைட் ஆஃப் நியாயம். யூஸ் பட் அவங்க அது பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க சொல்றதுங்கிறது, நான் சொன்ன இந்த ரொம்ப ஆ தப்பான ரிலேஷன்ஷிப் அது. எனக்கு உன்ன பிடிக்கும். நான் உன்னோட நன்மைக்காக தான் சொல்றேன். நான் உன்ன பத்தி யோசிக்காம இருப்பேனா, தயவு செஞ்சு வேற ஜாதி பையன கல்யாணம் பண்ணாத. அப்படின்னு சொல்றதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஆ. ஆ அது வந்து எப்படிதான் அப்ப இவங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னதுலயே நியாயமே இல்ல. அவங்களோட லைக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்வாலிடேட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப தப்பு. யோசிச்சு பாரு அந்த ஆன்டி அந்த அக்கா சொன்ன மாரி வந்து, இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத, கமெண்ட்டே இனிமே இல்ல அப்டின்னா, சாட் டே இருக்குமா? அதானே? நான் இருப்பேனா? அதானே? சிஎஸ் சுதர்ஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். நீங்க 2 ஒன் டே ஹாண்டட்ன்னு வீடியோ போட்டு, அதுல இந்த கோஸ்ட் ஸ்டோரீஸ், அர்பன் லெஜெண்ட்ஸ், ஸ்பிரிட்ஸ் ஸ்பிரிட்ஸ், சோல், ஹெல் இத பத்தி பேசுங்க. ஐ அம் கியூரியஸ் டூ சீ ஹவ் நம்ம 2 பேரும் தான். அதுதான் சொல்றேங்க. ஏதாவது ஹாண்டடான வீட்டுக்கு போவோம். நம்ம அங்க தங்கி அத பத்தி பேசுவோம். வீடியோஸ்லாம் பண்ணுவோம்ன்னு சொல்றேன். இவங்க வந்து இப்படி ஆயிடுறாங்க. பேய் அரைஞ்ச மாரி ஆயிடுறாங்க. என்னைய நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. பாப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல. வேற எங்கேயும் இருக்க மாட்டேன். ஆமா. ஆமா. ஏன் இவ ரொம்ப பயப்படுறாங்க? ஆனா பேய் கதை எழுதிட்டு இருக்கிறேன். எப்படித்தானோ. ம். ஏன்? ஆமா. சரி. சாட்டர்டே முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன சாக்லேட் முடி? ஐயோ! சரி அடுத்த சாட்டர்டே இத மீட் பண்ணுவோங்க.
ஆமா. இந்த சாட்டர்டே பத்தி கொஸ்டின் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா, மேடம் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. உங்க எல்லா சாட்டர்டே வீடியோஸ் கீழ வர கொஸ்டின்ஸையும் மேடம் படிக்கிறாங்க. ஆமா. அத்தன அன்பு உங்க மேல இருக்குது. ம். ம். அவ யாரோ ஒருத்தவங்க வந்து சாட்டர்டேலருந்து அம்மனி இந்த தான் ட்ரிப்புக்கு வருவேன்னு நெனச்சிருக்காங்க. எப்ப ட்ரிப் போலாம்? சொல் சொல். பேட் ட்ரிப்பா? குட் ட்ரிப்பா? குட் ட்ரிப். பாய். நீ முதல்ல வீட்டுக்கு ட்ரிப் போம்மா. பாய் கோ. தொரத்துறான்.